शुक्लांबरधरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम शौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं शौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கம். அன்பே சிவம், சுகமே சூழ்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நம்ம இன்னைக்கு ஒரு திருக்குறள் பார்த்துட்டு உள்ள போவோம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவு மழை. என்னடா திருவள்ளுவர் விஜய் படம் பேரெல்லாம் சொல்றாருன்னெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. இவர் தான் முன்னாடி சொல்லியிருக்கார். ஓகேயா? அதனால இந்த பாட்டு, இந்த குறள் அநேகமா நம்ம இந்த வார்த்தை விளையாட்டு இதுல இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு குறளா தான் இருக்கும். ஆனா இதோட அர்த்தம் எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கும்னு தெரியாது. அதை இப்ப பாத்துடலாம். இந்த மழையானது எல்லாருக்கும் எதுக்கு இந்த இந்த உலகத்துல எதுக்கு பெய்யுது அப்படின்னா, அந்த மழை பெய்யறதுனால தானே நம்மளுடைய உணவுப் பொருட்களை நம்ம விளைவிச்சுக்க முடியுது. சோ நமக்கு இன்டைரக்டா நமக்கு உணவுப் பொருட்களை இந்த மழையானது வழங்குகிறது. ஓகேவா? அதுக்கு இந்த மழை பயன்படுகிறது. சரி, அதோட அது நிக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த சாப்பாட்டையும் கொடுத்து, அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டா நம்ம தண்ணி குடிப்போம் இல்லையா, அந்த தண்ணியையும் அதுதான் கொடுக்குது. அதனால அததான் இங்க சொல்றாங்க. சாப்பாட்டுக்கான அந்த உணவுப் பொருட்களையும் விளைவிக்கிறதுக்கு அது வழிவகை பண்ணி கொடுத்துட்டு, அந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் குடிக்கக்கூடிய தண்ணியும், ஆமா, நல்ல மழை பெஞ்சாதானே எல்லா இடத்துலயும் இந்த தண்ணி ஊறி நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். இல்லைன்னா எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் இல்லையா, ஒரு குடம் இவ்வளோன்ட்டு வாங்குறது, இப்ப கேன் வாட்டர் அதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா தண்ணி பத்தாம தானே. சோ அவ்வளோ ஒரு உன்னதமானது மழை அப்படின்றதுதான் இங்க திருவள்ளுவர் சொல்றாரு. அதுக்காக ஒரு தனி அதிகாரமே ஒதுக்கி இருக்கார். சரி, இந்த உலகத்துல கேள்விகள் அப்படின்றது நிறைய இருக்கு. என்னென்ன கேள்வின்னா, இப்ப ஒரு குடும்பமே இருக்கட்டும், என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவனோ எனக்கு உண்மையா இருக்காங்களா, அவங்க கேரக்டர் என்ன, அவங்க எனக்கு எதிராக ஏதாவது பண்றாங்களா. சரி, அடுத்து குடும்பத்தை தாண்டி பக்கத்து வீட்டுக்கு போவோம். பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் யாரு, அவன் எப்படியாப்பட்டவன், அவனுடைய தொழில் என்ன, இது மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதே மாதிரி தானே சொந்த பந்தத்தை மேலையும் நம்ம பழகுவோம். ஆனா அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும் இல்லையா, அவங்க யாரு, உள்ள யாரு, வெளியே யாரா இருக்காங்க, என்கிட்ட எப்படி நடிக்கிறாங்களா, வெளியே எப்படி இருக்காங்க, இது எல்லாமே நமக்கு, அது எல்லாமே கேள்வி தானே. அவங்க யாரு என்ன அப்படின்றது அத்தனையும் கேள்விதான். இந்த மாதிரி நீங்க கேள்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு கேள்வி வரும். சரி, அதுக்கப்புறம் இது குடும்பம், சொந்தம், இதை தாண்டியாச்சு. அடுத்து சமுதாயம். சமுதாயத்துல இன்னைக்கு யார் இப்ப நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அங்க யார் கலெக்டரா இருக்காங்க, யார் எம்எல்ஏ, ஓகேயா, யார் எம்பி, இந்த மாதிரி எல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகருவோம். ஆமா தானே. அதுக்கப்புறம் ஸ்டேட் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் யாரு, அது எல்லாமே பொதுவா தெரியும். எந்த பார்ட்டி ரூல் பண்ணுது, இது எல்லாமே நமக்கு ஒரு நமக்கு தோன்ற கேள்வியில தானே நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம்.
அப்புறம் நம்மளுடைய நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது யாரு பிரதமர், யார் கவர்னரா இருக்காங்க, என்ன நடக்குது, இது மாதிரி நிறைய கேள்விகளுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாருமே ஆர்வமா இருக்கோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சர்க்கிள் இருக்கும் இல்லையா? ஆண்களுக்கு அப்படின்னா அரசியல், பொதுவா சொல்லுவாங்க அரசியல் பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்துல அவங்களுக்கு அந்த சொசைட்டி சார்ந்த விஷயத்துல ஈடுபாடு இருக்கும். பெண்கள்னா இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள், இப்ப பெண்கள்லாம் அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவா சொல்றேன் நானு. அந்த மாதிரி எது எதுல ஈடுபாடு இருக்கு. இப்ப சோசியல் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு விஷயம் ஆஹ் அது பெரிய ஒரு விருட்சமா வளர்ந்துருச்சு. சோ இன்னைக்கு என்ன அப்டேட் ஆயிருக்கு, இன்னைக்கு என்ன ட்ரெண்டா இருக்கு, இது எல்லாமே இப்போ ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசுறப்ப இந்த பேர் இது வந்துச்சு தெரியுமா அப்படின்றதுதான் முதல் கேள்வியா இருக்கு. ஓ அப்படியா அப்படின்றது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு போறோம். இதுக்குன்னே பாருங்க, கூகுள்னு இந்த கேள்விகளுக்கா விடைகளுக்கு ஒரு இது இருக்கு, ஒரு ஆப். இந்த மாதிரி கூகுள்ல என்ன கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணிருது. அதுக்கப்புறம் இப்ப புதுசா கூட ஒண்ணு வந்திருக்கு இல்லையா, சாட் ஜிபிடின்னு. அது அதை விட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்படுறது எல்லாமே இருக்கு. சோ அப்ப எவ்வளோ கேள்விகள். இதுக்கெல்லாமே தனியா ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒரு ஆப் எல்லாம் இருக்கு அப்படின்னால அப்ப மனுஷங்களுக்குள்ள எவ்வளோ கேள்விகள். சரி, இந்த இது எல்லாம் இருக்கட்டும், இவ்வளோ கேள்வி இருக்கு, அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் ஒதுக்கிக்கலாம். முதல்லயே இந்த புதிருக்கான விடை சொல்லிடுறேன். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நிறைய நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதுக்கெல்லாம் எது தலை அப்படின்னா இந்த நான் யார் அப்படின்ற கேள்விதான் தலை. அப்ப இந்த கேள்விகள்லாம் இவ்வளோ கேள்விகள் தொடர்ந்து நம்மள இன்னைக்கு என்ன சமைப்போம், ஏதோ ஒண்ணு, இன்னைக்கு மேனேஜர் என்ன சொல்லுவாரு, இன்னைக்கு மேனேஜர் நேத்து எதுல முடிச்சோம், ஒரு சீரியல் பார்க்கணும்னா நேத்து எதுல முடிச்சோம், இது மாதிரி அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள்லாம் நம்மள தொடராம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் தலையான அந்த நான் யார வெட்டிடணும். அதாவது நான் யார வெட்டிடணும், அந்த அந்த தலைய வெட்டிடணும் அப்படின்னா இந்த கேள்வி எல்லாம் முளைக்காது. இதுதானே தலையா இருக்கு. வெட்டுறதுன்னா என்னது? அத நீங்க அந்த தெரிஞ்சுக்கிற பக்குவம் தான் அந்த நான் யார்ன்றது. நான் யார் அப்படின்றதுக்கு ஆஹ் அது ஏன் நான் கேட்கல அப்படின்னா அதுக்கு எல்லாருமே ஒரே ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஏற்கனவே இதெல்லாம் அனுபவப்பட்டாச்சு. இப்ப நிறைய பேர்கிட்ட நம்ம அந்த நான் யார், நீங்க யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா எல்லாருமே எல்லாருமே கொஞ்சம் இந்த ஆன்மீகத்துல இருக்கிறதுனால எல்லாருமே சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா, நான் ஆன்மா. சரி, நீங்க எப்படி ஆன்மான்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நம்மளால அதுக்கு மேல நம்மளால விவரிக்க கொஞ்சம் கஷ்டம். இந்த நான் ஆன்மா அப்படின்றத நம்ம எங்க இருந்து எடுத்தோம், நமக்கு உள்ள இருந்து எடுத்திருக்கோமா இல்ல வெளியே இருந்து எடுத்தோமா அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் கண்டிப்பா வெளியே இருந்தா நம்ம எடுத்திருப்போம். அந்த உள்ள இருந்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அந்த சொல்ற பதிலே வித்தியாசமா இருக்கும். சோ இந்த கேள்விக்கான பதில நம்ம வெளியே இருந்தா எடுத்திருக்கோம். நிறைய பேருடைய பேச்சுக்கள் கேட்கிறோம் இல்லையா, இந்த ஸ்பீச், இந்த மாதிரி சத் சங்கம் கேட்கிறோம், நிறைய மகான்கள் ஞானிகளோட புக்கு படிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம பாக்குறோம், இது பண்றப்ப நான் இந்த உடம்பு கிடையாது. அதுக்கான அந்த நான் யாருக்கான ஆன்சர் மட்டும் ஒரு மேத்ஸ்ல அந்த அந்த சால்வ் பண்றதுக்கு ஒரு இத குடுத்தா அந்த அதுக்கான ஆன்சர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஆனா அந்த ஆன்சர் நீ எப்படி கொண்டு வந்தன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. ஆனா நீங்க எல்லாருமே படிச்சிருப்போம். ஒரு மேத்ஸ் அப்படின்றப்ப அத நீங்க எப்படி சால்வ் பண்ணி கொண்டு வருவீங்கன்னு பார்த்துட்டு தான் மார்க் போடுவாங்க. வெறும் அந்த ஆன்சர நீங்க குறிப்பிட்டு மனப்பாடமா நீங்க ஏதோ பார்த்திருந்திருக்கீங்க, அத மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்கே வராது. அத எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணி எப்படி கொண்டு வந்திருக்கீங்கன்றது அந்த
டீச்சர் பாக்குறப்ப அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த ஃபுல் மார்க். அப்பதான் உங்களுக்கு அந்த சம்மு தெரியுதுன்னு அங்க அர்த்தம். அதே கால்குலேஷன் தான் இதுலயும். இந்த பதில சொல்றதுனால நாம வந்து நான் ஆன்மான்றத தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னா இல்ல அப்படின்றதுதான் இதுக்கான பதிலாக வருது. சரி, வெளியில நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? வெளியில நிறைய கேள்விகள். என்ன? அதுதான் இப்ப அது என்ன? இது என்ன? இப்ப என்ன புதுசா லேட்டஸ்ட்டா என்ன மாடல் வந்து மொபைல் வந்து லேண்ட் ஆயிருக்கு? என்ன அது எத்தன அதுல ஃபெசிலிட்டீஸ் இருக்கு? இந்த மாரி நெறைய விஷயங்கள். ஆ டெக்னிக்கலாவும் நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே போறோம். அந்த மாரி நெறைய தெரிஞ்சுக்கிறவன் யாரு அப்டின்னா, கண்டிப்பா அவன் அந்த ஒரு அறிவு தாகம் நெறையா இருக்கும் இல்லையா? அவனால தான் இத்தன விஷயங்கள அவனால வந்து கேதர் பண்ணி, அத வந்து அவனுடைய மைண்ட்லயும் வச்சுக்க முடியும். அந்த தேடுதல் இருக்கும். ஆனா, இது எல்லாத்தையும் அவன் எங்கருந்து தேடுறான் அப்டின்னா, கண்டிப்பாக தனக்கு வெளிய இருந்து மட்டுமே. அத நல்லா நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள இருந்து ஒண்ணும் கிடையாது. அவன் தேடுறது அத்தனையும் அவனுக்கு வெளிய மட்டுமே. அதனால அந்த வெளிய தேடுற பல கேள்விகளுக்கு பதில் வந்து அவன் அது பதில் என்னன்னு அவன் தேடுறவன், கண்டிப்பா அவன் ஒரு அறிவாளி. ஆனா, அவன் ஒரு கேள்விய மட்டும் அவன் கேட்கவும் இல்ல. அதற்கான விடைய அவன் தேடவும் இல்ல. சரி. அந்த கேள்வி தான் எது அப்டின்னா, அதுதான் நான் யாரு? நான் இதெல்லாம் பண்றேன். நான் தூங்குறேன். நான் எந்திரிக்கிறேன். அந்த தூங்குறப்ப நம்ம இதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன்ட்டு தான் என்னுடைய நினைப்பு. தூங்குறப்ப அ தூங்கி எந்திரிக்கிறோம். தூங்குறப்ப யாரையும் நீ யாரு? நல்லா டீப் ஸ்லீப். ஓகேயா? அப்ப உங்கள யாராவது எழுப்பி, நீ யாருன்னு கேட்டா ஒரு செகண்ட் வந்து முழிப்போம். அந்த நானுன்ற அந்த இதே வந்து மறந்து போயிருக்கும். இருக்காது. அந்த உணர்வே இருக்காது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு ஓகே. அந்த முதல்ல நாள்ல நடந்ததோட அந்த கன்டினியூட்டிய புடிச்சு, ஓகே நான் வந்து என் பேரு இது. நான் ஒரு ஆண், இல்ல ஒரு பெண்ணு. என்னுடைய வீடு இது. நான் இங்க இந்த கட்டில்ல படுத்திருக்கேன். அதெல்லாம் அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்களுக்கு எல்லாமே கனெக்ட் ஆயிரும். அப்ப ஒரு டீப் ஸ்லீப்ல இருக்கிறப்ப அவங்களால சொல்ல முடியல. ஆனா, காலையில எந்திரிச்ச உடனே நீங்க நெறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்களும் சொல்லியிருக்கலாம். நானும் சொல்லியிருப்பேன். நல்லா தூங்குனேன். உனக்கு தான் தூங்குறப்ப நீ யாருன்னே தெரியல. அந்த தூங்குனேன்னு மட்டும் எப்படி உனக்கு தெரிஞ்சுச்சு? நீ தான் உணர்விலேயே இல்ல. ஆனா நீ தூங்குனன்ற அந்த பதில நீ எப்படி சொல்ற? நாம அத பத்தி யோசனை பண்ணியிருக்கோமா? யோசிங்க. கேளுங்க நாளையில இருந்து. ஓகேயா? ஒரு கனவுக்கு பார்க்குறோம். நான் கனவ பார்த்தேன் அப்படிங்க. நீ தான் உணர்விலேயே இல்லையே! ஏங்க டெஸ்ட் கூட பண்ணுங்க. யாராவது நல்லா தூங்கிட்டு இருக்க, அப்ப டீப் ஸ்லீப். இது பண்ணீங்கன்னா, ன்ட்டு அப்படியே அலறி அடிச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க. என்னவோ ஏதோன்ட்டு. அவங்களுக்கு உண்மையில ஒண்ணுமே புரியாது. அதுக்கு தான் நல்லா தூங்குறவங்கள ரொம்ப எழுப்பக்கூடாது. அது ஒரு மாரி ஜென்டிலா எழுப்பணுன்ற மாரி எல்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ, அப்ப இதுக்கும் பின்னாடி யாரோ இருக்காங்க. அது யாரு? இந்த நல்லா தூங்குனத உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு அப்ப யாரோ இருக்காங்க. நீங்க உணர்வற்று இருக்கீங்க. ஆனா, நீங்க நல்லா தூங்குனீங்க அப்படின்றத உங்களுக்குள்ள சொல்றதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அந்த தூங்குன அந்த உடல தாண்டி, அந்த உடல கண்காணிக்கிற யாரோ இருக்காங்க. அப்பதானே வந்து அவங்க தகவல் சொல்லுவாங்க உங்களுக்கு. "நீ நல்லா தூங்கியிருக்க" அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ, இதுதான் நடக்குது. அப்ப அந்த நல்லா தூங்குனேன் அப்படின்ற ஒரு விஷயம், இதுதான் வேதாந்தத்துல முக்கியமான டாபிக்கே இதுதான். இதுதான் ஜாக்கிரதா, சொப்னா, சுசுப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ஸ்டேட். ஜாக்கிரதா அப்படின்னா, இந்த நம்ம எப்பயும் முழிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நான் பேசிட்டு இருக்கேன், நீங்கலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாரி முழுசும் ஒரு மாரி
விழிப்பு நிலையில, விழிப்புன்னு சொல்ல மாட்டேன், முழிப்பு நிலையில. நம்ம ஒரு மாரி இந்த உலகத்தோட கனெக்ட் ஆகியிருக்கோம். அதுக்கப்புறம் சொப்னா. சொப்னான்னா நம்ம தூக்கத்துல நமக்கு கனவு வர்றது. எப்பயுமே தூக்கத்துல கனவு வர்றது எப்படி அப்படின்னா, டீப் ஸ்லீப் இல்லாதப்ப தான் கனவு வரும். ஸோ கனவுல பாதி இருப்பீங்க, தூக்கத்துல பாதி இருப்பீங்க. அது ஒரு ஸ்டேட். அதுக்கப்புறம் சுஷுப்தி அப்படின்னு சொல்றது. எந்த கனவும் இல்லாம வெறும் ஆழமான ஒரு தூக்கம். அப்பதான் நீங்க யாருன்றது அங்க கிடையவே கிடையாது. நீங்க இல்ல. ஓகேயா? நீங்க உங்களுடைய அந்த சுய சொரூபத்துல இருப்பீங்க. அததான் வந்து அந்த சுஷுப்தின்னு சொல்றது. சரி. நம்ம வேற எங்கேயோ டைவர்ட் ஆகி போறோம். இத நெறைய விஷயத்துல இது பண்ணா நீங்க யோசிப்பீங்கன்றதுக்கு தான் இப்ப நான் இத சொன்னேன். அப்ப அந்த அறிவாளியானவன் நெறைய விஷயத்துல என்னென்னமோ கஷ்டமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறான். ஆனா, இதுக்கு பின்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது யாரு? இதெல்லாம் அறிஞ்சுக்கிறது யாரு? இது எல்லாமே வந்து சில கேள்விகளுக்கு அவன் வந்து தேடுறதே கிடையாது. விடை தேடுறதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு அந்த கேள்வி இன்னும் வரல. ஏன்னா வெளியவே தானே அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். அதனால அவன் இன்னும் உள்ளேயே வரல. சரி. ஆனா, ஒரு ஞானிய எடுத்துக்கிட்டா, அவருக்கு வெளிய இருக்கிறது எந்த கேள்விக்கும் அவருக்கு விடை தேவையே இல்ல. அவருக்கு உள்ள மட்டும் தான் தான் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால, தா தன்ன மட்டும் அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டதுனால, அவரு மத்தவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. ஆனா, ஒரு சராசரியான மனுஷன் வெளியவே இருக்கிறதுனால, அவன் உள்ள இருக்கிற தன்ன கண்டுக்கிறது கிடையாது. இதுதான் ஒரு சராசரி மனுஷனுக்கும், ஒரு ஞானிக்கும் இருக்கிற வித்தியாசம். ஞானி பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி தான் வந்து ஆக்சுவலா இருப்பாங்க. ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டு, ஒரு இது இல்லாம, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவங்க ரொம்ப அப்படியே அ இதா இருப்பாங்க. சரியா? அப்படி இருக்கிறப்ப, ஏன் ஆனா வந்து அவங்களுக்கு கவலை இல்ல? ஆனா, ஒரு சராசரி மனுஷனுக்கு அவன் என்னதான் அ புத்தியில பெரிய ஆளா இருந்தாலும், ஆனா அவங்களுக்கு பாருங்களேன், எப்ப பார்த்தாலும் வந்து எல்லாம் நிறைஞ்சிருந்தாலும் ஒரு கவலை ஒட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப நாமளே இதெல்லாம் பேசி பார்த்துருக்கலாம். என்னன்னு தெரியல, எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் மனசு ஏதோ கவலையா இருக்கு. என்னமோ ஒரு மாரி இருக்கு. இத நாமளும் சொல்லியிருப்போம். அடுத்தவங்க சொல்லியே நம்ம கேட்டிருப்போம். அது ஏன் அந்த ஒரு குறை இருக்கு அப்படின்னா, உண்மையாக நாம வந்த வேலைய பார்க்காம வெட்டி வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நான் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் கூட போட ஆரம்பிக்கல அப்படின்றது தான் அங்க இருக்கிற உண்மை. அதனால அது என்னமோ ஒண்ணு குறையுதுன்ற மாரி ஒரு ஃபீல் வந்து ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்கு. அது ஞானிக்கு இல்ல. ஓகேயா? ஸோ, அந்த அறிவோட உச்சத்துல இருக்கிறவங்களுடைய வேலை என்னவா இருக்கும்? மத்தவங்கள ஆராயறது. ஏன்னா, இது மாதிரி தான் அவங்க எல்லாருமே வெளியிலேயே தான் அவங்க இருக்காங்க. ஆனா, எப்ப வந்து நெறைய பில்லியனர் இந்த மாரி இருக்கவங்க, நீங்க ஃபாரின் கண்ட்ரிலயும் சரி, இங்கேயும் சரி, நெறைய பேர கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய பணக்காரங்க ஒரு கட்டத்துல எதுக்குடா ஓடுறோம்? என்னத்துக்கு ஓடுறோன்ட்டு, அப்படியே அந்த ஆன்மீக பக்கம் திரும்பி, வேற மாரி அவங்க மாற ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்ப நான் யாரு? நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? அப்ப ஒருத்தருடைய வாழ்க்கை தலைகீழா மாறுதுன்னா, இது எப்படி அப்படி மாறும்? இது எல்லாமே உள்ள வர்ற கேள்விகளுக்கான விடை தேடுறதுக்கு அவங்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்படிதான் அவங்களுடைய இது வருது. ஸோ ஞானி வந்து அறிவாளி கிடையாது. ஆனா, அறிவாளி கிடையாதுன்னா, இந்த வெளி விஷயங்களுக்கான அவருக்கு தேடுதல் கிடையாது. அது தேவையும் கிடையாது இல்லையா? அப்படின்றதுனால, அவர் அதுக்கான இதே எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா, ஆ இத்தன கேள்விக்கு பதிலும் அவருக்கு தேவையும் கிடையாது. ஒருத்தர்ட்ட போயி அதுதான். நீங்க யாரு? என்ன? அப்படின்னா, சாதாரண மனுஷங்களா இருந்தா, என் பேரு இது. நான் வந்து
எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, இல்ல கல்யாணம் ஆகல, நான் இந்த ஊர்ல இருக்கேன், நான் வந்து இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கொஞ்சம் இந்த ஆன்மீகத்துல கொஞ்சம் டச் இருக்கவங்களா இருந்தா, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, ஆன்மா, நான் கடவுள், இல்ல கடவுளோட பிரதிநிதி, இல்ல கடவுளோட குழந்தை, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா, இந்த பதில் எல்லாம் உண்மையா அப்படின்னா, உண்மை கிடையாது. ஏன்னா, நீங்க அனுபவிச்சு அத சொல்லல. கடன் வாங்குறீங்க. புக்ல இருந்து கடன் வாங்குறீங்க. வெளிய பேசுறவங்கட்ட இருந்து கடன் வாங்குறீங்க. நீங்க அனுபவிச்சு இப்ப நம்ம மேக்ஸ்க்கு சொன்ன மாரி தான். நீங்க அந்த ஆ ப்ராப்ளத்த சால்வ் பண்ணி ஆன்ஸர கொண்டு வரல. வெறும் ஆன்ஸர மட்டும் எடுத்துக்கிட்டீங்களே ஒழிய, நீங்க அந்த குடுத்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணல. சோ, இது எல்லாமே உண்மை கிடையாது. சரி, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இது எப்படி அப்படின்றத. இப்ப தேனீ எங்க இருந்து நம்ம தேன் எடுக்கிறோம்? தேனீயோட கூட்டுல இருந்து தான். சரி, அப்ப தேனீ தான் இந்த தேன உண்டு பண்ணுதா? அப்படின்னா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேனீ தேன உண்டு பண்றது கிடையாது. மலர்கள் தான் தேன உண்டு பண்ணுது. அங்க இருந்து அத எடுத்துட்டு வந்து அதனுடைய கூட்டுல அது சேதாரம் பண்ணுது. ஆனா, நம்மளுடைய புரிதல் என்னவா இருக்கு? தேன் தேன் வந்து தேனீகிட்ட இருந்து தான் கிடைக்குது அப்படின்றதுதான். உண்மையில அது வந்து அது 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 வந்து அத மேனுஃபேக்சர் பண்ணல. அது வந்து அத தயாரிக்கல. ம். தயாரிக்கிறது யாரு? மலர்கள் தான். அப்ப இது வந்து தயாரிக்காம அந்த பேர மட்டும் இது தட்டிட்டு போகுது. அதே மாதிரி தான் இந்த ஆன்சர் மட்டும் நாம வந்து சொல்றோமே ஒழிய, இது இதுக்கான பதில் வந்து நம் எப்படி அப்படின்னா கேட்டா தெரியாது. சோ, இந்த மாரி ஞானிகளோட பதிலையும், மகான்களோட பதிலையும் நம்ம சுவீகாரம் பண்ணி, அந்த ஆன்ஸர மட்டும் சொல்லிறணும். நாம கிட்ட இருந்து வர்றது கிடையாது. நம்மளுடைய உள்ள இருந்து அத அனுபவிச்சு வர்றது கிடையாது. சோ, இந்த வாய் அப்படின்னா, அது பேசிக்கிட்டே தானே இருக்கு. வாய் வந்து ஏதோ எந்நேரமும் ஏதாவது ஒரு விஷயத்த பேசும். அதே மாரி தான் நம்மளுடைய மனசும் ஏதாவது ஒண்ண பேசிக்கிட்டே இருக்கும். எப்படி பேசுது அப்படின்னா, மனசுக்கு அதுவா எதுவும் தெரிஞ்சுக்குதா? அதோடைய அதோடைய இயல்புலயே அது ஏதோ இருக்கா? அப்படின்னா இல்ல. நம்ம இப்ப தேனீய பார்த்த மாரி தான் எக்ஸாம்பிள் மாரி தான், மனசுக்கு இயல்பா எதுவும் கிடையாது. அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வெளிய இருந்து தான் அது எல்லாத்தையும் கடன் வாங்கி, உங்க வாய் மூலமாக அது வந்து பேசுது. சோ, அதுக்கு கடவுளையும் தெரியாது, கடவுள பத்தியும் தெரியாது, கடவுளோட இயல்பையும் தெரியாது, எதையும் தெரியாது. இந்த புக்கு, இந்த மாரி அ சத்சங்கம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறத, அது கேட்கிறப்ப, நீங்க யாருன்னு கேட்கிறப்ப, நான் வந்து ஆன்மா அப்படின்னு அது சாமர்த்தியமா சொல்லிட்டேன், அப்படின்னு அது நெனச்சுக்கிட்டு அந்த பதில சொல்லுது. எப்படி தேனீ வந்து தேன மலர்ல இருந்து எடுத்து அது கொண்டு வந்து அது வச்சுக்குதோ, அந்த மாதிரி இது வந்து நான் யாருன்றதுக்கு இந்த ஆன்மா அப்படின்ற விஷயத்த உள்ள இருந்து வராம வெளிய இருந்து எடுத்து இங்க கொண்டு வந்து ஒரு மனுஷன் வந்து சொல்றான். சோ, நான் யார் அப்படின்னா, ஒரு ஒரு உண்மையான ஞானிகிட்ட நீங்க போய் கேட்கும் பட்சத்துல, அவர் என்ன சொல்லுவாரு? சஸ்பென்ஸா இருக்கா? ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. சிரிப்பாரு. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்க வந்துட்டியா? அப்படின்ட்டு மனசுல நெனச்சுக்கிட்டு, புன்னகை, ஆனந்த புன்னகை, இல்ல ஆத்மார்த்தமான ஒரு புன்னகை பண்ணுவார். ஏன்னா, இதுக்கான பதிலே இல்ல. புரியுதா? இதுக்கான பதில் இல்ல. அத வந்து அனுபவிக்க தான் முடியும். அத சொல்ல முடியாது. அதனால தான் அவரு சிரிக்கிறாரு. இத எப்படிப்பா நான் உனக்கு சொல்லுவேன்? அத எப்படி என் வாயால சொல்லுவேன்ற மாரி, இத எப்படிப்பா நான் சொல்லுவேன்? அத வார்த்தையில சொல்ல முடியாதப்பா! அப்படிங்கிறாரு. சரி, அப்ப இதுக்கான பதில் என்னதான்? நம்ம ஓரளவுக்கு
நமக்கு நம்மளுடைய புரிதலுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாதானே நம்ம அதை வச்சு நம்ம மேல டெவலப் பண்ணி போக முடியும். அதுக்காக இத பார்க்கலாம். இந்த மனசு உங்ககிட்ட இந்த பாரு, அவர் அந்த எழுதினார் இல்லையா அந்த புக்கு, அவர் இந்த பாயிண்ட தான் சொல்லியிருக்கார். அத சொல்லு அப்படிங்காம, இவரு படிச்சோம் இல்லையா? அதுல இருந்து இத நீ சொல்லு. இத கேட்ட இல்லையா? அதுல இருந்து சொல்லுன்ட்டு வெளிய இருந்து எடுத்து குடுக்காம, உங்களுக்குள்ள இருந்து வர்ற விஷயம் மட்டும் தான் அதுக்கான பதிலாக இருக்கும். மனசு உங்கள கைவிட்டுருக்கணும் அந்த இடத்துல. மனசுக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கணும். உங்களுக்கு மனசு அந்த ஆன்ஸர எடுத்து குடுக்காம இருக்கும் பட்சத்துல, அத நீங்களா உணர்றது தான் இந்த கேள்விக்கான பதில். இப்ப அதுதான். இப்ப ஒரு ஞானி சரி வாய திறந்து பேசுறாருன்னு வச்சுக்குவோம். சில இடத்துல சில ஞானிகள் பேசுவாங்க. ஏன் அப்படின்னா, மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படின்றதுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே அப்படியே எல்லாம் புரிஞ்சிருமா? புரியாது. எல்லாருமே லௌகீக வாழ்க்கையில இருக்கிறப்ப, அந்த கமிட்மெண்ட்ஸ் அந்த இதுதான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். சரி ஓரளவுக்காவது நம்ம காமிச்சோம்னா, அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்றதுனால, அத அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில ஒரு வார்த்தைகளாக்கி, ஒரு வடிவமாக்கி மக்களுக்கு அவங்க தருவாங்க. அது எப்படி அப்படின்னா, இப்ப அதுதான். ஒரு ஞானி கிட்ட போயி கேட்டா, அவரு சிரிக்கிறாரு. எதுக்கு சிரிக்கிறாருன்றத நம்ம பார்க்கலாம். எதுக்கு சிரிக்கிறாரு அப்படின்னா, இது என்ன கேள்வின்றது மட்டும் இல்ல. நான் யாருன்னா, நான் தான் நீயே. நான் தான் பக்கத்துல இருக்கவன். நான் தான் எதிர் வீட்டுக்காரன். நான் தான் வேற நாட்டுல இருக்கவன். நான் தான் எல்லாமும். இங்க எல்லாமும் நான் தான். ஸோ, எதிர்ல இருக்கவனும் நான் தான். பக்கத்துல இருக்கவனும் நான் தான். அப்படி இருக்கிறப்ப இத பிரிச்சே பார்க்க முடியாதே! அதுல அப்ப இந்த கேள்விக்கான பதில எப்படி சொல்றது? அப்படின்ட்டு தான் அவரு அந்த மாரி ஒரு புன்னகை செய்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப, அவர் சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்ணாடிய பார்க்குறீங்க. கண்ணாடிய பார்த்து, அந்த உருவத்த பார்த்து, "நீங்க யாரு?" அப்படின்னு கேள்வி கேட்டா, அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய ஒரு உருவம் உங்களுக்கு பதில் சொல்லுமா? அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? பதில் என்னவா இருக்கும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சொல்ல முடியாது. அந்த கண்ணாடியில இருக்க உருவம் உங்களுக்கு ஆன்ஸர் பண்ணுமா? நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆன்ஸர் பண்ணாது தானே! அப்படி இருக்கிறப்ப அது பதிலே சொல்லாது. அதே மாரி ஒரு கண்டிஷன் தான். உண்மையான ஞானிகிட்ட கேட்கிறப்ப, இது உடம்பு தான் தனியா இருக்கு. உள்ள இருக்க ஆன்மா எல்லாமே ஒண்ணு. அதுதான் இதுக்கான பதில். ஸோ, இங்க நீங்க ரமணரோட அந்த "நான் யார்?" அப்படின்ற கேள்விக்கு, அவர் எழுதின அந்த புஸ்தகத்துல கடைசியில அவரு விடையே சொல்லியே இருக்க மாட்டாரு. ஏன்னா, அதுக்கு விடை கிடையாது. அத புரிஞ்சுக்க தான் முடியும். ஸோ, இதுதான் உண்மையான ஒரு நிலை. அதனால தான் அந்த பெரிய ஞானிகள் எல்லாமே அப்படியே ஒரு மாரி ஆ புன்னகை பண்ணிட்டு அத கடந்து போயிடுறாங்க. புரிஞ்சவங்களுக்கு நீ புரிஞ்சுக்கோ. நீயா புரிஞ்சுக்கோ. அப்ப நான் யாருன்னு நான் சொல்லிட்டா, நீ யாருன்னு நான் சொல்லணும். இங்க அப்படி பேதமே இல்ல. எல்லாமே நான் தான். எல்லாமே நீ தான். இத எப்படி நான் பிரிச்சு உனக்கு சொல்ல முடியும்? ம். இதுதான் ஆ இதுல இருக்கக்கூடிய உண்மையில ஆழமான ஒரு உண்மை. இத நீங்க புரிஞ்சு எல்லாரும் அத கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்கணும். அதே மாரி ஒரு ஞானிட்ட போய் நீங்க கடவுள பார்த்தீங்களா? அப்படின்னா, அவரு யாராவது விளக்கம் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாருன்னா, அது ஒரு நிறைவான பதிலாக இருக்காது. ஒரு சரியான பதிலாக இருக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
ஏன்னா அவங்க அனுபவிச்சதை அவங்களால சொல்ல முடியாது. அத வார்த்தைகள்ல கொண்டு வர முடியாது. அதுக்கும் ஒரு மந்தகாச ஒரு புன்னகை தான் குடுப்பாங்க. அதே மாரி தான் இத அந்த "நான் யார்?" அப்படின்ற கேள்விய மட்டும் நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். அதுக்கான பதில மட்டும் நம்ம தேடுனோம்னா, நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப உங்களுக்கு எதுவுமே அங்க வித்தியாசமா தெரியாது. அப்ப வேற கேள்விகள் எதுவுமே வராது. இது கேள்விகளுக்கெல்லாம் தலையா இருக்கிறதுனால, இந்த கேள்விய மட்டும் அந்த ஆன்ஸர கண்டுபிடிச்சுட்டா போறோம். எல்லாமே அதுக்குள்ள அடக்கம். அதுவே கண்டுபிடிச்சுட்டோம் அப்டின்னா, இதெல்லாம் வந்து ஜுஜுபி அப்டின்ற மாரி தான். இதெல்லாம் ஒரு பெருசே கிடையாது. அதுவா தானாவே விளங்கிடும். ஸோ, எதிர்ல இருக்கவனையும், எதிரியையும் ஏன்னா அந்த எதிரிக்குள்ள இருக்கிறதும் அதே ஆத்மா தான். வேற வேற கிடையாது. அந்த பார்க்கக்கூடிய பக்குவம் அந்த ஞானிகளுக்கு இருக்கு. ஸோ, இதுதான் வந்து இந்த கேள்விகளின் தலை. சரி. நாம ஒரு ஆ ஒரு கத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் முடி நிறைவு பண்ணிக்கலாம். 2 அணில் ஓகேயா? அது வந்து 2மே ஃப்ரெண்ட்ஸு. அதுல ஒரு அணில் வந்து ரொம்ப பக்திமயமானது. ஒண்ணு வந்து பக்தி கிடையாது. கடவுள் அப்படின்ற ஒருத்தரே கிடையாது. அப்படின்ற மாரி அதுக்கு. இது வந்து இந்த பக்தியான அணில் வந்து எந்த செயல் செஞ்சாலும், அதை இறைவன் இறைவன நினைச்சு தான் செய்யும். எது நடந்தாலும், அதுக்கு ஒரு கால்லயே அடிபட்டுருச்சு அப்படின்னாலும், "இறைவா நன்றி. நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக எனக்கு கால்ல அடிபட்டுருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருக்க. ஓகே. உனக்கு நன்றி." அப்படின்ட்டு எப்பயுமே அது நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா, அது ஆப்போசிட்டா வந்து அதோடைய ஃப்ரெண்ட் அணில். ஆனா 2 பேருமே வந்து கருத்து முரண்பாடு இருந்தாலும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. ஓகேயா? இப்படி இருக்கிறப்ப, ஆ அதாவது புத்தி தான் வந்து கடவுள் ஒருத்தருக்கு அப்படின்றதா அந்த அணிலோட இது நம்பிக்கை. ஸோ இதுங்க 2ம் ஆனாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்துச்சு. 2ம் நல்லா விளையாடிட்டு நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நாள் வந்து இந்த மாரி மரத்துல ஏறி அது விளையாண்டுட்டு இருக்கிறப்ப, ஒரு இந்த பக்தி அணில் இருக்கு இல்லையா? அது வழுக்கி கீழ விழுந்துருச்சு. கீழ விழுந்து அதுக்கு பெருசா காயம் இல்ல. ஆனா காயம் பட்டு அது அப்படியே கீழ கிடக்கு. அப்ப அத பார்த்து, அந்த மேல உட்கார்ந்திருக்க அணில், "பாரு கடவுள் கடவுள் நீ உன்ன கொண்டு போய் எங்க விட்டுருக்காரு பாரு. அதே நான் எங்க இருக்கேன், நீ எங்க இருக்க பாத்தியா?" அ அப்படின்ட்டு அது கேக்குது. அப்ப ஆனா இந்த பக்தி அணில், "இல்ல, அவரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் என்ன வந்து கீழ தள்ளி விட்டுருக்காரு. கீழ உழ வச்சிருக்காரு. அது ஏதோ என்னுடைய நல்லதுக்கு தான்." அப்படின்னு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அது நம்பிக்கை வந்து நம்பிக்கையோட சொல்லிட்டு, அத அப்படி வழியில கொஞ்சம் இருக்கா, அதனால வந்து அத உத்து பாக்குது. அந்த இன்னொரு அணில, அதோட ஃப்ரெண்ட் அணில. அப்ப பார்த்தா, ஆ அதோடைய வியூல கீழ இருந்து பார்க்கக்கூடிய வியூல, பின்னாடி இருந்து ஒரு பாம்பு அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தெரியுது. இந்த அணிலுக்கு தெரியல. ஏன்னா அதோட வியூ வந்து இந்த பக்கம் மட்டும் இருக்கு. முன்பக்கம் மட்டும் பார்த்திருக்கு. அப்ப அது அது வார்ன் பண்றதுக்குள்ள, அந்த பாம்பு வந்து அந்த அணில பிடிச்சிருச்சு. அ அது உள்ள அது முழுங்குறப்ப, அதுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நமக்கு எது பண்ணாலும் இறைவன் வந்து நமக்கு நல்லது தான் பண்ணுவாரு அப்டின்ட்டு. ஸோ, ஆ நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், அது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த கஷ்டத்த அவரு குடுக்குறாரு. அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அத நம்ம பார்க்கறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, இது வந்து பெருசாவே தெரியாது. இத பெருசு பெருசுன்னு நம்ம அந்த பிரச்சனையவே சுத்துறப்ப, அந்த பிரச்சனை சால்வ் ஆகாம, அந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுத்துரும். ஆனா, இதுக்கு காரணமான அந்த கடவுள நம்ம நெனச்சுக்கிறப்ப, இந்த எந்த விஸ்வரூபமான பிரச்சனை கூட காணாம போயிரும். ஸோ, நமக்கு எது நடந்தாலும்,
இறைவன் நம்மளுடைய நன்மைக்கு மட்டுமே செய்யறாரு அப்படின்ட்டு உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனைன்றதே கிடையாது. சந்தோஷம் மட்டுமே. வாழ்க வளத்துடன்.